ஃப்ரெண்ட்ஸ், எஸ்ஆர்ஹெச் ஃபுட் சேனலின் அன்பான வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், பூண்டு தக்காளி கார சட்னி ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இட்லிக்கு தான் நான் ரெடி பண்ணியிருக்கிறேன். ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இட்லினா நல்லா கஞ்சி போல இருக்குது பாருங்கள். நான் வீடியோ கூட போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருக்குது பாருங்கள். நல்ல காரசாரமாக சட்னி தொட்டு சாப்பிட்டு பாருங்கள். சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சட்னி இட்லி அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். வச்சுருக்கேன். ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். பூண்டு காஞ்ச மிளகாய் ஒரு 5-6 காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கங்க. ஒரு வெங்காயம் நல்லா வதக்கி விடுங்க. கொஞ்சம் மிளகாயெல்லாம் எடுத்துருங்க. ஏன்னா தக்காளி கொஞ்சம் நல்லா வதங்கணும். அதனால் மிளகாய் வந்து ரொம்ப கருகிடும். மிளகாயெல்லாம் எடுத்துருங்க. இங்கே பாருங்கள், தக்காளி ஒரு 5 நல்லா தக்காளி நறுக்கி விட்டுங்க. நல்லா தக்காளி வந்து நறுக்குங்க. நல்லா வதக்கி விடுங்க. அப்புறம் மூடி வைங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா தக்காளி வதங்கிடும். செஞ்சு பாருங்கள். தக்காளி வதங்கிட்டு ஒரு அரை நெல்லிக்காய் சேர்த்து குட்டி புளி 4-5 கருவேப்பிலை போட்டிருக்கேன். தக்காளி நல்லா மசிஞ்சிட்டு ஒரு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆற வச்சுட்டு மிக்சியில் வந்து அரைச்சிடலாம். நம்ம எடுத்து வச்சுருக்க காஞ்ச மிளகாய், இந்த சட்னிக்கு தகுந்த உப்பு, அரை ஸ்பூன் ஜீரகம் எல்லாமே அப்படியே வானல்லே சூடாக ஆறிட்ட பிறகு மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், இட்லி மாவு ராத்திரியே உப்பெல்லாம் சேர்த்து கரைச்சி வச்சுட்டேன். நல்லா புளிச்சிருக்கு பாருங்கள். இட்லி தட்டில் குக்கர் இட்லி தான் ஃப்ரெண்ட்ஸ் ரெடி பண்ண போகிறேன். எண்ணெய் தடவிட்டேன். இந்த இட்லிக்கெல்லாம் கொஞ்சம் திட்டமாக இருக்கணும், ரொம்ப தண்ணி இருக்கக்கூடாது. இதே மாதிரி எல்லா தட்டிலையும் ஊற்றி இட்லி பாத்திரத்தில் வச்சு மூடி வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், எல்லா தட்டிலையும் இட்லி ஊற்றியாச்சு. மூடி வைங்க. ஒரு 10 நிமிஷத்தில் இட்லி ரெடி ஆகிடும். நல்லா வேகட்டும். இங்கே பாருங்கள், நல்லா ஆறி எடுத்து நம்ம ஜாரில் அப்படியே சேர்த்து நல்லா வாசனையாக இருக்குது. வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா, பூண்டு வெங்காயம் தக்காளி எல்லாம் அப்படியே அள்ளி வச்சுட்டு நல்லா நைஸாக அரைச்சிடுங்க. இது பாருங்கள், நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துட்டேன். இந்த அளவுக்கு இருக்கணும். நம்ம தாளிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், எண்ணெய் விட்டுருக்கேன். ஒரு 3 ஸ்பூனு, அரை ஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு, ஒரு வரமிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, 1 ஸ்பூன் ஜீரகம் நல்லா பொரிஞ்சிருக்கேன். இது மாதிரி நல்லா கருவேப்பிலை வந்து செவரணும். அதை அரைச்சி அப்படியே சேர்த்துறணும். நல்லா கலந்து விடுங்க. ஜாரில் இருக்கிற தண்ணியும் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் வதங்கினா போதும். ஏற்கனவே நம்ம வதக்கி விட்டுட்டோம். ஜாரில் இருக்கிற தண்ணியும் சேர்த்து நல்லா வதக்கிட்டா ஒரு 3 நிமிஷத்தில் ரெடி ஆகிடும். இட்லியும் ரெடி ஆகிடுது. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுது பாருங்கள். சட்னி ரெடி ஆகிடுது. இந்த சட்னி கொஞ்சம் எண்ணெய் கூடுதலாக இருந்தால் நல்லாயிருக்கும். சூப்பரான காரசாரமாக பூண்டு சட்னி சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். தக்காளி பூண்டு சட்னி ரொம்ப சூப்பராக இருக்கும். சூடான இட்லி தோசைக்கு, செட்டு தோசைக்கு அதை விட இன்னும் சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், இட்லி நல்லா வெந்திருக்கு. சூடு கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் சூடு ஆறினோன்னே எடுத்தோன்னா சூப்பராக வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள்,
இங்கே பாருங்கள் கார சட்னி ரெடி பண்ணிக்கிறேன். பூண்டு தக்காளி கார சட்னி ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் சூடான இட்லிக்கு பூண்டு தக்காளி கார சட்னி வச்சுருக்கேன். ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். திக்காக தான் வைக்கணும், ரொம்ப நல்லாயிருக்கும். இட்லி தோசைக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.